என்னாச்சுங்க அவருக்கு? கற்பூரம் கூட ஒத்திக்காம போறாரு. அவசரமா போறதுல மறந்துருப்பாரு. இல்லங்க, 30 நாள் கழிச்சு இன்னைக்குதான் உபன்யாசத்துக்கு போறாரு. கொஞ்ச நாளாவே அவர்கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது. அவர் செய்யறது எல்லாமே புதுசா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் மீட்டிங் வந்திருக்காரு. என்னதான் பேசுறாரு பாப்போம். அவ்வளவு நல்லா இருக்கும் கேக்குறதுக்கு. அப்படியே எல்லாருக்கும் வணக்கம். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய இலக்கிய சாம்ராட், என் எதிர்கால ஏந்தல், ஆன்மீக தந்தை, என் ஆன்மீக அரசியலின் ஆசான், சைவ சித்தாந்த குல கொழுந்து, வல்ல கடவு தந்த என் செல்ல தெய்வம் முனைவர் சிவஞானம் அவர்களை கௌரவிப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இத்தனை நாட்களாக நான் பேசியது, நான் படித்தது, நான் அறிந்தது. இப்பொழுது நான் பேசவிருப்பது நான் உணர்ந்தது, என்னில் உறைந்தது. இது ஒரு சிலருக்கு வியப்பாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு வினாவை எழுப்பலாம், ஒரு சிலர் வெகுண்டும் எழலாம். வியப்பவர்கள் சிந்தியுங்கள், உங்கள் வினாக்களுக்கு நான் விடையளிப்பேன். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எந்த நாட்டிலும் இறைவன் என்று போற்றப்படுகிறவரை தென்னாட்டில் நாங்கள் சிவனென்று போற்றி பாடுகிறோம் என்றே இதனுடைய பொருள். இதனை கருத்தாய் பாட வேண்டுமென்றால் எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்று பாட வேண்டும். சிவம் என்றால் அன்பு, அன்பே சிவம். சிவன் என்றால் அன்பானவன் என்று அர்த்தம். தமிழ் இலக்கியத்தில் காரண பெயரோடு அன் விகுதி சேர்த்து ஒரு நபராக அழைப்பது மரபு. அன்பே சிவம் என்றால் காட் இஸ் லவ் என்று பொருள். இதைத்தான் கிறிஸ்தவர்களும் சொல்கிறார்கள். சைவ இலக்கிய பாடல்களில் ஔவை மூதாட்டியார் விநாயகர் அகவலில் பாடியிருப்பதும் சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க வேண்டியுள்ளது. குருவடிவாகி குவலையன் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்தனக்கு அருளி கோடு ஆயுதத்தால் கொடுவினை களைந்தே. இறைவன் குருவின் வடிவாக இந்த குவலயத்தில், அதாவது உலகத்தில், தன் திருவடிகளை வைத்து மனிதனாக அவதரித்து திறமிது பொருள் என மனிதனை கொடுவினையான கொடிய பாவத்திலிருந்து மீட்க இதுவே சிறந்த வழி என கொண்டு கோடு ஆயுதத்தால், கோடு என்றால் மரத்தால் ஆன கொம்பு, சிலுவை என்னும் ஆயுதத்தால் வினையை களைந்தார் என்று விளங்குகிறது. அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்த மாதி என்மனார் புலவர். சிவஞான போதத்தின் முதல் சூத்திரம். அவன் ஆதாம், அவள் ஏவாள், அது உலகம். மூவினைமையின் தோற்றிய திதியே 3 வித செயல்களால் உருவாக்கப்பட்டது. ஆதாம் மண்ணினால், ஏவாள் ஆதாமின் எலும்பினால். உலகம் வார்த்தையினால் உருவான போதே ஒடுங்கி மலத்துளதாம். மலம் என்றால் பாவம். பாவத்தில் விழுந்து விட்ட போதே அந்தம் ஆதி என்மனார் புலவர். அது பரிசுத்தத்தின் முடிவும் பாவத்தின் துவக்கமுமாக ஆகிவிட்டது. இதைத்தான்
ஆதியாகமம் முதல் 3 அதிகாரத்தில் பைபிள் விளக்குகிறது. அமைதி அமைதி, கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. கடைசியா உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். காவடி என்பதன் கருப்பொருள் என்னவென்பதையும் நாம் அறிந்து கொள்ளலாம். காவு தடி என்பதே காவடி என்று தெரிந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் வெளியிட்டுள்ளனர். காவு கொடுக்க தனது தோளில் சிலுவையின் குறுக்குத்தடியை இயேசு சுமந்து சென்றார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்போம். குமரன் மலை மேல் சுமந்து சென்ற போது அவரது ஆடைகள் களையப்பட்டன. இரத்தம் சிந்தியதால் செவ்வாடையாக அது மாறியது. காவியுடையான செவ்வாடை அணிந்தே காவடி சுமந்து செல்வதன் உள்ளார்ந்த அர்த்தம் சிந்திக்க கூடியதாக இருக்கிறது. அமைதி அமைதி, எல்லாத்துக்கும் நான் விதி சொல்றேன். கொஞ்சம் அமைதியா இரு. உங்க மேல ஒரு மரியாதை வச்சு பேசக்கூடாது. உங்க மாமனார் கதை நாரி போயிருக்கு பாரு. ஹலோ, கொஞ்சம் என் கேபினுக்கு வாமா. வரேன் சார். Come in. சார், இந்த அழகுல இந்த வருஷம் நம்ம பத்திரிகை ஆண்டு விழாவுக்கு சொற்பொழிவாளர் சைவ சித்தாந்த சாம்ராட் சிவஞானம் தலைமை. எங்க சப் எடிட்டர் சிவகாமியோட மாமனாருங்கிற அறிமுகம் வேற. இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுன் இதான் மேடம். உங்க மாமனாரை தாக்குன நியூஸை விட சிவஞானம் மதம் மாறிட்டாருங்கிற நியூஸ் தான் இன்னைக்கு வாட்ஸ்அப்ல பறக்குது. இப்ப என்ன பண்ண போறீங்க மேடம்? நீங்க வேலையை கூட ராஜினாமா பண்ணிக்கலாம். இனிமே உங்களுக்கு ஃபாரின்ல இருந்து நிறைய பணம் வரும். அப்படி அதுல உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா பணத்துக்காக சறுக்கி விழுந்த சிவஞானம்னு ஒரு டைட்டில் வச்சு அடுத்த இஷ்யூல நீங்களே ஒரு ஆர்டிக்கல் எழுதுங்க. அவர் இந்து மதத்துக்கு செஞ்ச துரோகத்துக்கு நீங்க பரிகாரம் தேடின மாதிரி இருக்கும். என்ன தாக்க வந்தாங்கிற வருத்தத்தை விட நான் ஏன் மதம் மாறினேங்கிற கோபம் தான் உங்களுக்கு என் மேல இருக்கு. நீங்க எப்ப கற்பூரத்தை அலட்சியப்படுத்துனீங்களோ அப்பவே நான் சந்தேகப்பட்டேன். ஆனா இவர்தான் நீங்க மறந்துட்டீங்கன்னு சொன்னாரு. இப்படி மதம் மாதிரி அசிங்கப்படுத்திட்டீங்களப்பா. ஏன் இப்படி ஆனீங்க? யார் உங்களை மாத்துனது? யாருக்கும் தெரியாம நீங்க பைபிள் படிக்கும் போதே எனக்கு பொறி தட்டுச்சு. நான் கதவை பூட்டிட்டு படிக்கலாமா? நீ சந்தேகப்படுறதுக்கும் பொறி தட்டுறதுக்கும் நான் ஒரு தீவிரவாதி இல்ல, ஆன்மீகவாதி. அதான் ஆன்மீக பத்திரிகையில வேலை செஞ்ச என்ன அவமானப்படுத்திட்டீங்களே. இனிமே வெளியில எப்படி நாங்க தலை நிமிர்ந்து நடப்போம்? நீங்களும் எங்களை தலைமொழிகிடுங்க, நாங்களும் உங்களை கை கழுவிடுறோம். நல்லா இருக்குதுப்பா. கை தட்டி ரசிச்சவன் கை தூக்கிட்டான், கொள்ளி போட போற புள்ள கை கழுவிட்டான். நான் ஏன் மாறினேன்னு கேட்டீங்க, எதனால மாறினேன்னு கேட்டீங்களா? ஏய் வாடிங்க.
சார், உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். காலையில பாதுகாப்பு கொடுத்தீங்க, இப்ப அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க. நாங்க என்ன சார் பண்றது? மேலெடுத்து உத்தரவு. வேணும்னா அரெஸ்ட் வாரண்ட் கூட காட்டுறாங்க. வேண்டாம் சார். நீங்க என்ன பண்ணுவீங்க? அரசியல் ஆன்மீகத்தை அடிமைப்படுத்த நினைக்குது. வாங்க போறோம். சார், வேற ஏதாவது வேணுமா? சாப்பிட ஒரு பைபிள் கிடைக்குமா தம்பி? தரேன் சார். சார், இந்தாங்க. ரொம்ப நன்றி. சரிங்க சார். என்ன குழப்பம் உனக்கு? நான் தெளிவானதுனால மக்களுக்கு குழப்பம் வந்துருச்சு. ஆஹா, நான் நேரடியாவே வரேன். நம்முடைய இதிகாசங்கள், புராணங்கள், இலக்கியங்கள், ஏன் நம்முடைய தெய்வங்கள் எல்லாமே பொய்யா? ஐயா, உங்களுக்கு தெரியாதது இல்ல. எது மெய் என்று உணர்வதுதான் மெய்ஞானம். அதுக்கு எது பொய்ன்னு சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கடவுளை இல்லைன்னு சொல்றதுக்கு ஆள் தேவையில்லை. கடவுள் இருக்காருன்னு சொல்றதுக்கு தான் ஆள் தேவைன்னு நீங்க ஒரு முறை சொன்னீங்க. உண்மையாவே அந்த கடவுள் யாருன்னு சொல்றதுக்கு ஆட்கள் ரொம்பவே தேவைன்னு எனக்கு தோணுச்சு. கடவுள் எப்படிப்பட்டவர்னு சொல்லி வந்த நீ கடவுள் யாருன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்க. எங்கிருந்து வந்தது இந்த ஞானோதயம்? அற்புதம், அதிசயம்னு சொல்றாங்களே, அந்த மாதிரியா? இல்ல, நோய் குணமாச்சு, விபத்துல இருந்து காப்பாத்தப்பட்டேன், தற்கொலை செஞ்சுக்க போனேன், ஒரு குரல் என்னை இழுத்துதுன்னு சொல்றாங்களே, அதுக்கு பேர் தான் அற்புதம். அப்படி சொல்றதுக்கு பேர் தான் சாட்சி. நான் அப்படி வரல, அறிவு பூர்வமா உணர்ந்தேன். ஆன்மீக அறிவுக்கு மறுபேர் தான் பகுத்தறிவு. எனக்கு வந்தது ஞான உதயம் இல்ல, உதயத்துக்கான ஞானம். புரியலையே. நான் உதயம்னு சொன்னது வேற ஒண்ணும் இல்ல. முக்தி, மறுமை, நீடு வாழ்வு, நித்திய ஜீவன். அடிகளார் சொன்ன மரணமில்லா பெருவாழ்வு. இருக்கா இல்லையான்னு சொல்றது பகுத்தறிவு இல்ல. உண்மையா பொய்யான்னு சொல்லத்தான் பகுத்தறிவு தேவை. அப்படி என்னையா பகுத்தறிஞ்ச? உன்னுடைய சிவஞான போத விளக்கத்தை கேட்டு நானே பிரமிச்சு போயிருக்கேன். பிடிச்சதை சொல்லும் போது பிரமிப்பா இருக்கும், உண்மையை சொல்லும் போது கசப்பா இருக்கும், வெறுப்பாவும் இருக்கும். உண்மை உண்மைன்னு எதை சொல்ற? சைவ சித்தாந்தத்துல இல்லாத உண்மையா? தோத்திர நூல்கள் 12ம் சாத்திர நூல்களாய் மாறிய 14ம் சூத்திரங்கள் 12ஆய் பிழிவாக பொழியப்பட்டதே மெய்கண்டாரின் சிவஞான போதம். முதல் சூத்திரத்தில் பொதிந்திருக்கும் சத்தியத்தை சொன்னபோதே நான் பாதிக்கப்பட்டேன். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம் முதல் குருவுமாகி தவத்தினில் உணர்த்தவிட்டு அந்நியம் இன்மையின் அரண்களல் செல்லுமே. 5 புலன்களால் நுகரும் பாவங்களின் வேடர் கையில் பிடிபட்டு ஆன்மாவானது தன்னையும் உணராமல் தனது தலைவனாகிய கடவுளையும் உணராமல் அயர்ந்து போய்விட்ட நிலையில் இருந்தபோது கடவுள் குருவாக வந்து சிலுவை என்னும் தவத்தினால் உணர்த்தி மாந்தரை மீட்டுக் கொண்டார் என்று இந்த 8ஆம் சூத்திரம் சொல்கிறது.